தேசம். இல்ல ராஜேந்திரா, நீ மட்டுமா வந்த? ஆத்தா வரல? இல்ல, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன் கருப்பு கோயிலுக்கு. இங்கெல்லாம் தனியா வரக்கூடாது, தெரியும்ல? தெரியும். கருப்புக்கு என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும். அறுவாள் கூட எனக்கு குத்துருக்கு, தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். சரி வா, நானும் கோயிலுக்கு தான் போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஆமா, காலையில என்னடா சாப்பிட்ட? காலையில் ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கு படிக்க போலியா அப்ப நீ? சாப்பிடுவா போன. வாரா சாத்தி, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? நிலப்புல நான் அடகு வச்சாவது என் கல்யாணத்தை முடிச்சுன்னு அப்பா முடிவா இருக்காரு. அதுக்கு மேல இந்த கருப்பசாமி தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி தரணும். எல்லாம் அவன் பார்த்துக்குவான். ஆமா, தனியாவா வந்த? கூட யாரும் வரலையா? இல்ல இல்ல, என் கூட பெரிய மனுஷனே வந்திருக்காரு. ஏய் ராசுகுட்டி, இங்க வாடா கண்ணா. என்ன அந்த மாதிரி கூப்பிட மாட்டேங்கிறே ராசாத்தி? என்ன கேட்கிறேன், பேச்சே காண. ஏண்டி என்னை கண்டு ஏண்டி ஓடுற? என்கிட்ட என்ன இல்ல? அட்டையா, இது சன்னிதானம், இங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. இத பாரு, இப்ப நான் இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ணிருக்க பொண்ணு. நீ இப்படி என்கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன செய்வ? முதல்ல எங்க நிலத்துல இருந்து வெளியில போ. ஓ, இது உங்க நிலமா? இது இப்ப எங்க சொத்துரி? நாங்க உங்ககிட்ட அடமானம் வச்சா அது உங்க சொத்தை மாறிடுமா? அடமானம் வச்சாரா? உங்க அப்பா வித்துட்டா எழுதியே கொடுத்துட்டாரு, தெரியுமா? இல்ல, நீ பொய் சொல்ற. சத்தியமா இந்த கருப்பு நிலத்தை எங்க அப்பா வித்திருக்க மாட்டாரு. ஆமா ஆமா, அவர் விக்கல, நாங்க தான் எழுதி வாங்கிட்டோம். பாவண்டி உங்க அப்பா. அட பாவிங்களா! என்னடி பாவி? இது கோவில், இங்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம். போ, நட நடப்பா. கருப்பசாமி, நீ இருக்கிறது சத்தியம்னா எங்களை ஏமாத்தின இவங்கள நிச்சயமா நீ தண்டிக்கணும். நிச்சயமா நீ தண்டிக்கணும். ஆன முடியாதே. அடடே வாங்க, என்ன இது இப்படி பதட்டமா வரீங்க? என்ன ஆச்சு? ஐயா, நான் உனக்கோ உன் குடும்பத்துக்கோ ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேன் ஐயா? புரியும்படியா சொல்லுங்க, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? நான் அன்னைக்கு எதுக்காக வந்தேன்? என் நிலத்தை உங்ககிட்ட அடமானம் வைக்கத்தானே வந்தேன். ஆமா, இப்போ நிலம் எங்களுக்கு சொந்தம்ங்கிறான் ஐயா உன் தம்பி. அப்படியா? என்ன அப்படியான்னு நாடகம் ஆடுற ஐயா? அன்னைக்கு உங்க ஆத்தா பத்திரத்தை படிச்சு காட்டுறேன்னு சொல்லும் போது கூட நான் எவ்வளவு நம்பிக்கையில் வேண்டாம்னு சொன்னேன். இப்படி நம்ப வச்சு என்ன முதுகுல குத்திட்டீங்களே ஐயா. நீங்க நல்லா இருப்பீங்களா? விளங்குவீங்களா ஐயா? என்னடா இங்க வந்து ஒரேடிய புலம்புற? இந்த தசு புசுக்கெல்லாம் பயந்தவில்லடா இந்த பேச்சு. நீ பத்திரத்தை கரைத்து கொடுத்தேன்னா நான் எழுதினேன், அதுவும் போனா போகுதுன்னு கொடுத்தேன், தெரியுமா? ஏய் கிளவி, வேண்டாமுடி. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு அந்த கருப்பு நிலம் ஒண்ணுதான். அதை போய் நான் விற்பனா? ஏலே, உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்தா இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து கிளவி போலி வாடின்னு பேசு. இத பாடுறா, கீழே இறங்கி வந்த பிச்சு விடுவேன் பிச்சு. இத பாடுறா, ஏதாவது என்கிட்ட பேசணுமா?
கோர்ட்டுக்கு வந்து பேசுறா. அதுக்கு யோகிதை இல்ல. பொட்ட போய மாதிரி இங்க வந்து ஏன்டா புலம்புற? எல்ல ஆனே போடா உள்ள. அடியே சிரிக்கீங்களா? நீங்க நிக்கிறீங்க, போங்கடி உள்ள. எல்லாம் கட்டையா, இவன் கழுதை பிடிச்சி வெளியே தள்ளு. இது ஒரு நிமிஷம் கூட வாங்கி இருக்க கூடாது. வேண்டாம் ஐயா, வேண்டாம், நானே போறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என் சாமி கருப்பு உங்களை எல்லாம் சும்மா விடாது. கருப்பசாமி, நீ உண்மையான காவல் தெய்வமா இருந்தா, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கடாய் வெட்டினதுக்கு பலன் இருந்தா, என் குடும்பத்து பொண்ணுங்க 108 பொங்கல் வச்சதுக்கு சக்தி இருந்தா, என்னை ஏமாத்துற இந்த குடும்பத்தை நீதான்ப்பா தண்டிக்கணும், நீதான் தண்டிக்கணும். என்னை ஏமாத்துற இந்த குடும்பம், இந்த வீடு நாசமா மண்மேடா போகணும், மண்மேடா போகணும், மண்மேடா போகணும், மண்மேடா போகணும். மருதமையாவுக்கு பார்த்து கொடுத்த மாதிரி இருக்கு. தூக்குங்கப்பா. தூக்குங்க. மரியாதை கீழே இனிமே நீ தப்பிக்க முடியாது. உன்னை சுட கூட தயங்க மாட்டேன். இறங்குடா, இறங்கு, இறங்குடா. ஏய் 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 ஐயா, நான் செத்தே போயிருப்பேன்னு நினச்சேன் ஐயா. எப்படியா காப்பாற்றிட்டீங்க, நன்றி ஐயா. நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரு, என்ன நடந்தது, எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. நான் என் பேர் பெத்த பெருமாள். நான் செபாஸ்டின் கூட்டத்தை சேர்ந்தவன் ஐயா. பயமா இருக்கு ஐயா. பயப்படாத, தைரியமா சொல்லு. செபாஸ்டின் தோட்டக்கார மகத்தில் திருடணுன்னு திட்டம் போட்டான். அதுக்கு இந்த ஊரை சேர்ந்த நாச்சி முத்துவை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். யாரு? ஊர்காவக்காரன் வீரபாகு மகனா? ஆமாங்க, ஆமாம். அவன்தான் தனக்கு ஊர் நிலைமை பூரா தெரியும்னு சொல்லி எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தான். ஆனால் திருட்டில் சரிபாதி வேணும்னு கேட்டான். சொல்லு. அதனால் நாச்சி முத்துவுக்கும் செபாஸ்டினுக்கும் தகராறாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் திட்டப்படி திருறத்துக்கு நாள் குறிச்சா மாறவே மாட்டோம். பேசினபடி அன்னைக்கு பந்திப்பாறையில் சந்தித்தோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது செபாஸ்டினோட உண்மையான திட்டம்.
என்ன திட்டம்? திருட்டில் சரி பாதி கேட்ட நாச்சிமுத்துவை கொன்று கருப்பு சாமி கோயிலில் போட்டுட்டு அருவாளில் ரத்தத்தை பூசி சாமி தான் செஞ்சிச்ச மாதிரி மணியை அடித்து ஊர் மக்களை திசை திருப்பணும். அது திருறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. அது சரி, நீ எப்படி இந்த நிலைமையில பந்திப்பாறையில கிடந்த? சொல்கிறேன் சார், சொல்கிறேன். கருப்பு தான் என் குலதெய்வம். கருப்புன்னா எனக்கு ரொம்ப பயம். அந்த கருப்பு சாமி காவல் இருக்கிற தோட்டக்கார மங்கலத்திலேயே திருநண்ணும் போது ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால திருநத்துக்கு அப்புறம் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக கருப்பு கோயிலுக்கு நான் மட்டும் தனியா போனேன். நான் காட்டி கொடுக்கத்தான் போறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட செபஸ்டியன் என் கையும் காலையும் கட்டி மேல சக்கரப்பாக ஊத்தி பந்திப்பாறை கோகையில கொண்டு போய். சரி, இப்போ செபாஸ்டியனும் உங்க கூட்டம் எங்க இருக்கும்? பயப்படாத, உனக்கு ஒரு ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். செபஸ்டியன் மோசமானவன். இந்த ஊர்ல அவனுக்கு 2 கையாள் இருக்காங்க. சொல்ல மாட்டேன், என்ன விட்டுடுங்க. தெரியும், அந்த 2 பேரும் ஏற்கனவே நான் அரெஸ்ட் பண்ணி. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. நான் போறேன், என்ன விட்டுடுங்க. மோசமா இருக்கு. அமைதியா நான் பாத்துக்கிறேன். அமைதியா அம்மா, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. இதுக்கு மேல இவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். அம்மா, பயமா இருக்கு, பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஆம்புலன்ஸ் கொண்டாந்துருக்கேன். அவர் உடனே சிட்டியில் இருக்க எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். இப்பவா இவன் இருக்கிற இந்த நிலைமையில? ராவுத்தர் பாய், உங்க வைத்தியத்துல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவனுக்கு இப்ப பாதுகாப்பு அவசியம். டாக்டர் அரவிந்த் எங்க? சீஃப் ரூம்ல இருக்காருமா. சபாஷ், சூப்பர் கிஸ் அரவிந்த். ரத்னா வரல? நீ இங்க போட்டோ வச்சு உருகிட்டு இருக்க, அவ அங்க ஊர்ல கருப்பு சாமி அது இதுன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கா. நானே கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு திடீர்னு ஊருக்கு போனீங்க? எல்லாம் உன் காதல் விவகாரமா தான். ரீனா, போன விஷயம் என்னாச்சு? கருப்பு சாமி பாத்தியா? யார் அவன்? எங்க டாக்டர், போன உடனே ஒரே கலாட்டா. ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கேன். கேள்விப்பட்டேன். ரத்னாவுக்கு அரவிந்த் மேல இருக்கிற காதல் ரொம்ப ஸ்ட்ராங். அரவிந்த், நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் காதல் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? காதல் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்றாரு புரியல. டியூட்டி முடிச்சிட்டு வா, எல்லாம் விவரமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா அரவிந்த், அது என்ன பாக்கெட்ல என்னமோ வெள்ளையா? டாக்டர் நீங்க பாத்தீங்களா? நீ எப்பமா டியூட்டி ஜாயின் பண்ண போற?
டியூட்டியா? டாக்டர் நீங்க கொடுத்த லீவ் இன்னும் முடியல. நோ, இங்கே ஸ்டாஃப் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாளைக்கு காலையில் நீ டியூட்டியில் சேர்ற. டாக்டர், புது பேஷண்ட் எங்கே அட்மிட் பண்ணியிருக்க? கேஷுவாலிட்டி. குட். பத்மா, வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ரெடியா? எங்கேயோ ஷாப்பிங் போனேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம். அப்படியே நீங்களும் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. இல்லைன்னா உங்க மேல வர ஸ்மெல்ல வச்சு பாவம் இவர் உடம்புக்கு என்ன இப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரையான்னு பாக்குறவங்களாம் கேட்பாங்க. இது ஒரு ஆக்குபேஷனல் ஹெசார்ட் தான். இதை கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. இங்க வை. Yeah, Dr. Nanda here. Is it 4991175? No. This is 3423. Yeah. Oh. Sorry, you have the wrong number. Okay. ரெடி. குளிச்சிட்டீங்களா? இதோ வரேம்மா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் கடை மூடிடுவான். வந்துகிட்டேன்.